பிராரப்தத்தை பற்றிய ஆராய்ச்சி. ஸ்லோகம் 445. மனதை ஒருமுகப்படுத்தி நிதித்தியாசனம் பழகுவதில் முயற்சியுடையவனுக்கு வெளி விஷயங்களின் தோற்றம் காணப்படுகிறது. இங்ஙனம் தியானம் செய்பவனுக்கு முயற்சியின்றியே சுக துக்க அனுபவமாகிய பயன் காணப்படுவதால் வேதம் இது பிராரப்த கர்மத்தின் பயன் என்று கூறுகிறது. ஆச்சாரியனைப் பெற்ற புருஷன் ஞானோதயம் பெறுகிறான். ஞானம் உதித்தபின் அவனுக்கு பிராரப்தம் நசித்தலடையும் அதுவரைதான் தாமதம். விடுதலையாவது கர்மவசத்தால் ஏற்பட்ட சரீரத்திலிருந்து விடுபடுதல். இந்த சரீரம் விழுந்த பின்னும் சஞ்சிதமாயுள்ள வேறு கர்மங்களுக்காக மறுபடி சரீரம் ஏற்படலாமே என்றால் அது இல்லை என்று ஸ்ருதி கூறுகிறது. அதுவரைதான் தாமதம் என்று. எய்திவிட்ட அம்பு அதின் வேகம் அடங்கிய பின்னரே நிற்கும். சஞ்சிதமோ எய்தப்படாத அம்பு போலிருப்பது. ஞானத்தீ அதை எரித்துவிடும். ஸ்லோகம் 446. இன்பம் துன்பம் முதலியவற்றின் அனுபவம் எதுவரை உள்ளதோ அதுவரை பிராரப்தத்தின் தொடர்பு உள்ளதென்று கூறப்படுகிறது. பயன் உதிப்பது முன்வினையை காரணமாக உடையது. எவ்விடத்தும் வினையில்லாமல் பயன் உண்டாவதில்லை. ஸ்லோகம் 447. நான் பிரம்மம் என்று சாக்ஷாத்கரித்ததால் 100 கோடி கல்ப காலத்தில் சம்பாதித்து சேர்த்து வைக்கப்பட்ட சஞ்சிதம் என்னும் முன்வினையானது விழிப்பினால் கனவில் செய்த காரியம் அழிவது போல் ஒழிந்து போகிறது. ஸ்லோகம் 448. கனவு காலத்தில் புண்ணியமோ கொடிதான பாவமோ எது செய்யப்பட்டதோ அது தூக்கத்திலிருந்து எழுந்தவனுக்கு ஸ்வர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ கொண்டு செல்வதாகுமா? ஸ்லோகம் 449. தன்னை ஆகாயம் எப்படியோ அப்படி பற்றற்றவனாயும் சாட்சியாயும் உள்ளவன் என்று நன்கு அறிந்து கொண்டபின் எது இனி வருவதோ அந்த கர்மங்களால் சிறிதும் ஒரு பொழுதும் ஒருவன் பற்றப்பட மாட்டான். ஸ்லோகம் 450. ஆகாயமானது கல் குடத்தினுள் இருப்பதால் கல் வாசனையால் பற்றப்படுவது இல்லை. அவ்வாறே ஆத்மாவானது உடல் முதலிய உபாதிகளுடன் கூடியிருப்பதால் அவற்றின் குணங்களால் பற்றப்படுகிறதென்பது இல்லவே இல்லை. ஸ்லோகம் 451. ஞானம் உதிப்பதற்கு முன்பு பயனை கொடுக்க ஆரம்பித்த கர்மம் பிரம்ம ஞானத்தால் தன் பயனை கொடுக்காமல் அழியாது ஒரு இலக்கை குறித்து விடப்பட்ட அம்பைப் போல். பிராரப்த புண்ணிய பாவங்களை அனுபவித்து தீர்த்து பிரம்மத்துடன் ஒன்றுபடுகின்றான். ஸ்லோகம் 452. புலி என்ற எண்ணத்தில் எய்யப்பட்ட அம்பு பிறகு அது பசு என்று கண்டாலும் நின்றுவிடாது. இலக்கை முழு வேகத்துடன் பிளக்கவே செய்யும். ஸ்லோகம் 453. பிராரப்த கர்மம் ஞானிகளுக்கும் வெல்ல முடியாத வலிவுடையது. அனுபவத்தால்தான் அதனுடைய அழிவு. சேமித்து வைக்கப்பட்ட முன்வினைக்கும் இனி வருவனவற்றிற்கும் தெளிந்த ஞானமாகிற தீயால் அழிவு ஏற்படுகின்றது. பிரம்மமும் ஜீவனும் ஒன்று என்பதை சாக்ஷாத்கரித்து அதுவாகவே எவர்கள் எப்பொழுதும் நிலை பெற்றவர்களோ அவர்களுக்கு அது மூன்றுமே ஒரு பொழுதும் நிச்சயமாக இல்லை. அவர்கள் நிர்குண பிரம்மமே ஆகிறார்கள். ஸ்லோகம் 454. உபாதியுடன் சேர்ந்து அதுவாகவே ஆகிவிடாமல் தனித்து பிரம்மமாகவே ஆத்ம நிஷ்டையில் நிலை பெற்றுள்ள முனிவனுக்கு பிராரப்தம் உண்டு என்ற பேச்சு பொருந்தாது. கனவில் கண்ட பொருளுடன் சம்பந்த பேச்சு விழித்து கொண்டவனுக்கு பொருந்தாதவாறு. ஸ்லோகம் 455. விழித்து கொண்டவன் கனவில் தோன்றிய உடலிலும் அந்த உடலுடன் சம்பந்தப்பட்ட உலகிலும் நான் எனும் எண்ணத்தையும் என்னுடையது என்பதையும் இது ஒரு பொருள் என்று எண்ணுவதையும் செய்வதில்லை. ஆனால் விழிப்புடன் கூடியவனாய் தான் தானாகவே இருக்கிறான். ஸ்லோகம் 456. அவனுக்கு கனவில் கண்ட பொய் பொருளை சேர்த்து வைக்க வேண்டுமென்ற ஆசையும் அந்த உலகை ஏற்றுக்கொள்ளுதலும் காணப்படவில்லை. அங்கே பொய் பொருளில் தொடர்ந்து பற்று இருக்குமேயானால் உறக்கத்தினின்று விடுபடவில்லை என்று கூறப்படுவான் என்பது நிச்சயம்.
ஸ்லோகம் 457. அவ்வாறே பரபிரம்மத்தில் நிலைத்த மனமுடையவன் சத்தாகிய ஆத்மாவாகவே இருப்பான், வேறொன்றைக் காணமாட்டான். கனவில் கண்ட பொருளில் எப்படி ஞாபகம் இருக்குமோ அப்படி ஞானிக்கு ஆகாரம் உட்கொள்ளுதல் கழித்தல் முதலியவற்றில். ஸ்லோகம் 458. உடல் கர்மத்தால் நிர்மாணம் செய்யப்பட்டது. அந்த உடலுக்கு பிராரப்தத்தை கற்பிக்கலாம். அனாதியான ஆத்மாவிற்கு அது பொருந்தாது. ஆத்மாவானது கர்மத்தால் நிர்மாணம் செய்யப்பட்டது அன்று. ஸ்லோகம் 459. பொய்யா மொழியாகிய வேதம் பிறப்பற்றது என்றுமுளது அழியாதது என்று ஆத்மாவைப் பற்றி கூறுகிறது. அத்துடன் ஒன்றுபட்டு அதுவாகவே நிற்கும் இந்த ஞானிக்கு பிராரப்த கற்பனை எங்ஙனம் பொருந்தும்? ஸ்லோகம் 460. எப்பொழுது தேகமே ஆத்மா என்ற நிலையோ அப்பொழுது பிராரப்தமானது சித்திக்கிறது. தேகமே ஆத்மா என்னும் பாவனை ஒவ்வாதது. ஆகையால் பிராரப்த கல்பனையை தள்ளிவிட வேண்டும். ஸ்லோகம் 461. உடலுக்குங்கூட பிராரப்தன் உண்டு என்று கற்பனை செய்வது உண்மையில் மதிமயக்கமேயாகும். தேகமே ஆத்மா என்ற கற்பனைக்கு இருப்பு எங்ஙனம்? இருப்பில்லாததற்கு பிறப்பு எங்ஙனம்? பிறப்பு இல்லாததற்கு அழிவு எங்ஙனம்? இருப்பில்லாததற்கு பிராரப்தம் எங்ஙனம்? ஸ்லோகம் 462 மற்றும் 463. ஞானத்தால் அஞ்ஞானத்தின் விளைவான பிரபஞ்சத்திற்கு வேருடன் அழிவு ஏற்படுகின்றதெனின் இந்த தேகம் எப்படி நிற்கிறது என்ற சந்தேகத்துடன் கூடிய மதி குறைந்த ஜனங்களை சமாதானப்படுத்துவதற்காக ஸ்ருதியானது வெளியுலக விவகார நோக்கில் பிராரப்தத்தை கூறுகிறது. விவேகிகளுக்கு தேகம் முதலியவற்றின் உண்மையை போதிப்பதற்காக அன்று.